ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆன்சர் ஷீட் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் 12th இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆன்சர் ஷீட் பார்க்குறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் பேராகிராஃப் கொஞ்சம் மார்க் கிடைக்கும். ஏன்னா அவங்க பெரும்பாலும் கை வைக்கிறது அந்த 5 மார்க்கில் தான். இவனுக்கே வந்து அப்படி தான் கம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கிலீஷ் மாதிரி பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் கண்டென்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் அந்த பையன் கோட்டை விட்ருக்கான். சில விஷயங்கள் கோட்டை விட்டதுனால தான் எல்லாத்துக்கும் 4 வாங்கியிருக்கான். ஸோ அது என்னென்னு பார்ப்போம். அண்ட் எப்படி 84 வாங்கினா பார்க்கலாம். இந்த பேப்பரில் 84 வாங்கியிருக்கான் 90க்கு. அதையுமே நம்ம எப்படி வாங்கிக்கணும் பார்ப்போம். பட் நம்ம 90க்கு 90 அடிக்கணும் அப்படின்னு நினச்சி எழுதுனா தான் ஒரு 88 89 வரும். ஏன்னா இங்கிலீஷில் அந்த சென்டம்ங்கிறது இல்லை ஸ்லைட்லி அது வந்து பாசிபிலிட்டி கம்மி தான். ஆனால் பட் நம்மளால் முடியும்னு நினச்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக 90க்கு 90 கிடைக்கும். சரி, ஓகே. எனிவே நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரிலாம் எழுதணும் அவசியமே கிடையாது. ஏதோ டெக்கரேஷனுக்கு எழுதியிருக்கான். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 20 out of 20 அடிக்கிற மாதிரி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்படி இங்கே போய் பாருங்கள். பட் அது ஏன்னா புதுசாக நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. இப்போ பழசில் வந்து அந்த நவுன் ஃபார்ம் கேட்க மாட்டாங்க, இப்போ கேட்குறாங்க. பேர் ஆஃப் நவுன், பிளெண்டட் வேர்டை பேர் ஆஃப் நவுன்னு கேட்குறாங்க, அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க. அது எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ 15 1 மார்க்ஸ், அதாவது 21 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு பேஜில் கரெக்டாச்சுன்னா அட்டகாசமாக இருக்கணும் பேப்பர். கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ஃபுல் மார்க். இவன் பாருங்கள், இன்டர்நேஷ்னல் மிலிட்ரி ஃபோர்ஸ்னு எழுதிட்டான். ஸோ 19 மார்க் தான் எடுத்திருக்கான். ஸோ 20 மார்க் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியல, அதில் 1 மார்க் போச்சு. அண்ட் நீங்கள் 1 மார்க் எழுதும்போது இங்கே வந்து ஏபிசிடி வந்து லெஃப்ட் சைடில் போட்டு அந்த மாதிரி எழுதுங்க ஆப்ஷன். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு லைன் போட்டு கொஸ்டின் நம்பர் எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து இங்கே கூட எழுதலாம் கொஸ்டின் நம்பர், ஓகேவா? அண்ட் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ண விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள். தமிழில் என்ன நடந்திருக்குன்னா, இப்போ 43A B 5 மார்க் கேட்டாங்கன்னா 43A தெரியுதுன்னா இந்த 43Aன்னு மென்ஷன் பண்ண மாட்டேங்க, வெறும் 43ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அதனால் மார்க் போகிற கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 43 ஏன்னா A, பி எழுதுறேன்னா பி, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். இனி வர எக்ஸாம்லாம் கொஞ்சம் கரெக்டாக எழுதுங்க, ஓகே? அங்கே என்ன கொஸ்டின் நம்பரோ அது கரெக்டாக எழுதுங்க. அடுத்தது 2 மார்க்கு. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த மெட்டீரியல் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். மினி மெட்டீரியல் போட்டிருக்கேன். நீங்கள் குறைஞ்சது 4 லெசன் நல்லா படித்து மீதி 2 லெசன் சும்மா ஏதாவது இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா போதும். பட் நல்லா படிங்க, அதில் என்ன வேணாலும் கேட்கலாம். இதுதான் வரும் அதுதான் வரும்னு சொல்ல முடியாது. இந்த அலிட்ரேஷன், ரைமிங் வேர்டு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு அது வந்து உங்களுக்கு கேட்குறது தான். பட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னங்கிறது நம்ம தனியாக நாளைக்கு கிராமர் கூட பார்த்துடலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து அந்த கம்பைன் கூடி பண்ணி வரும் எழுதிடலாம். அண்ட் செக்ஷன் 2, ஸோ அதுவுமே அவன் வந்து ஃபுல் மார்க் எடுத்துட்டான். செக்ஷன் 2ல் வந்து கிராமரில் வந்து பார்த்திங்கன்னா இஃப் கிளாஸ் ஒன்று கேட்டுருவாங்க, ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸு. ஸோ அதுக்கப்புறம் இன்டெரக்டாக ஒரு சிம்பிள் காம்ப்ளிமெண்ட். இது ஈஸியாக அடிக்கிற மாதிரி நாளைக்கு காலையில் வீடியோ வருது. ஸோ அதனால் ஸ்டே டியூன்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இஆர்சிக்கு போயம் லைன் கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த ரெஃபரன்ஸுன்னு சொல்லிவிட்டு அந்த போயமோட பேர், ஆத்தர் பேர் போட்டால் 2 மார்க். கான்டெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருக்கான். சில பேர் வந்து கான்டெக்ஸ்ட்டில் வந்து போயம் நேமெல்லாம் எழுதுவாங்க, எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ரெஃபரன்ஸு, கான்டெக்ஸ்ட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரெஃபரன்ஸ் மட்டும் எழுதிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் எழுதிட்டு கமெண்ட்னு எழுதுவாங்க. எப்படி எழுதினாலும் 3 மார்க் கிடைக்கும். இந்த எக்ஸ்ப்ளனேஷனுமே நம்ம வந்து பாருங்க, அவன் அடிச்சடிச்செல்லாம் எழுதியிருக்கான். எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இப்போ அதுக்குமே 3 மார்க் கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மினிமேட்டில் போட்ட மாதிரி காமன் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுனா போதும். இப்போ ஒரு போயம்னா எந்த கேள்வி கேட்டாலும் அந்த காமன் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுனா போதும். கமெண்ட்டுன்னு இருக்குது, அதை எழுதலாம். இல்லை கான்டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எழுதலாம். ரெஃபரன்ஸு ஓகே எழுதியாச்சு. அந்த மாதிரி 2 இஆர்சிக்கு 6 மார்க். இந்த மாதிரி நீங்கள் பக்காவாக எழுதணும். அதே மாதிரி செக்ஷன் 2 அந்த 3 மார்க்கு 3 பாயிண்ட் எழுதிருந்தால் 3 மார்க் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு பேப்பரில் நான் பார்த்தேன், 4 லைன் எழுதிட்டான். என்ன ஆன்சரோ அது கரெக்டான ஆன்சராக இருந்தால் 3 மார்க் கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். ரொம்ப கொலலாம் எழுத வேண்டாம், ஓகே? அடுத்தது ப்ராவர்ப் ரைட்டிங் 3x3 9, அது 3 மார்க் வாங்கிட்டான். ப்ராசஸ் மேக்கிங் பாருங்கள், 3 மார்க் வாங்கிட்டான். ஃப்ரெஷ் மேங்கோ, வாட்டர், ஐஸ் க்யூப், சுகர் அண்ட் மில்க். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் எழுதிருங்க. மேங்கோ ஜூஸு, லெமனோடு, டீ, காஃபி அந்த மாதிரி. ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ப்ராசஸ் வாஷ் தி மேங்கோ அண்ட் ரிமூவ் தி பீல். பட் தி மேங்கோஸ் இன்ட்டு கட் தி மேங்கோஸ் இன்ட்டு ஸ்மால் பீசஸ். பட் தெம் இன் தி ஜூஸர், புட் தெம் இன் தி ஜூஸர் அண்ட் ஆட் ரெக்யூர்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், மில்க் அண்ட் சுகர். டர்ன் ஆன் தி ஜூஸர், ஹோல்ட் தி lid tightly. Finally the filter the mixture. மேங்கோ ஜூஸ் இஸ் ரெடி டு பி சர்வ்ட் வித் ஐஸ் க்யூப்ஸ். ஒரு 6 பாயிண்ட் நச்சுன்னு எழுதியிருக்கான். நீங்கள் இந்த மாதிரி எழுதணும் கூட அவசியம் இல்லை, சாதாரண இங்கிலீஷ் எழுதுனா போதும். நம்ம கொடுத்த மினி மெட்டீரியல் இருக்குது, அவங்களுக்கு தேவை தப்பு இல்லாமல் எழுதுறது தான், அவ்வளோதான். ஸோ அடுத்தது இது வந்து ஈஸி. ஃப்ளோ சார்ட்டோ இல்லை வந்து பாருங்கள் இந்த சார்ட்டு, டைமு, டேபிள் அதை கொடுத்துருவோம், அதை பார்த்து அப்படியே எழுத வேண்டியது தான், அது ஈஸி. அந்த 3x3 கோட்டை விட்றாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க். 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் தெரிஞ்சனாலும் எழுதிட்டான். அதில் எல்லாருமே 5 மார்க் எடுத்துடணும், ஓகேவா?
பிஇ அடுத்து என்ன பண்ணியிருக்கான்னா, ஆமாம் 47B காம்ப்ரிஹென்ஷன் எழுதிட்டான். ஸோ இது வந்து என்னதுன்னா, அந்த ஹோமோஃபோன்ஸ் அந்த செஷனில் வந்து பார்த்திங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் அட்டன் பண்ணியிருக்கான். எரர் ஸ்பாட்டிங் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் அட்டன் பண்ணுவோம். எரர் ஸ்பாட்டிங்குமே நம்ம வீடியோ நாளைக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ எரர் ஸ்பாட்டிங் ரெடியாக இருங்க. எரர் ஸ்பாட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஈஸியாக தான் கேட்க போகிறாங்க. பாருங்கள், அவனுக்கு ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, 5மே கரெக்ட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ஷன். சம்மரி ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் மீன் எழுதுங்க, ஓகேவா. சம்மரி ரைட்டிங் பாருங்கள், ரஃப் டிராஃப்ட்டு சூட்டபிள் டைட்டில் கொடுத்துட்டான், லெஃப்ட்லேருந்து ரைட் அடிச்சு விட்டான். ஃபேர் டிராஃப்ட்டு அதுக்கும் டைட்டில் கொடுத்துட்டான், அதோட பாதி அப்ஸ்ட்ராக்ட் எழுதிட்டான். ஆனால் 4 மார்க் தான் கொடுக்குறேன். ஏன்னு சொல்லுங்கள், ப்ரெசன்டேஷன் மிஸ் ஆகுது. இன்னொன்று, அந்த வேர்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரிஜினல் வேர்ட்ஸ் அவங்க நம்பர்ஸ் வந்து தெரியும் உங்களுக்கு. ஒரிஜினல் நம்பர் ஆஃப் பேராகிராஃபில் வந்து ஒரிஜினல் பேராகிராஃப் இருக்க வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு கரெக்டாக எண்ணுங்க. டைமாக தான் செய்யும், என்ன பண்ணுறது. ஸோ அடுத்த ரஃப் டிராஃப்டில் அதோட பாதி, இப்போ 130 இருக்குன்னா 65 எடுங்க. 65ஓட பாதி தான் ஃபேர் டிராஃப்ட். பாதியே பிரிச்சுருங்க, அவ்வளோதான். 5 மார்க் கொடுத்துருவாங்க. சூட்டபிள் டைட்டில் கொடுத்துருங்க. லெட்டர் ரைட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேட் இங்கே எழுதியிருக்காங்க, இங்கே எழுதலாம். பட் ஆனால் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது இங்கே எழுதக்கூடாது. ஸோ நம்ம எப்போயும் மேலே தான் எழுதுவோம், அதை எழுதிருங்க. அதே மாதிரி டேட்டுக்கு வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து XX, YY, ZZ அந்த மாதிரி டேட்டுக்கு நம்ம போடுவோம். ஸோ அந்த டேட்டுக்கு நீங்கள் கேட்டுக்குங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் போடணும். அதுதான் இங்கே தப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். To respected sir, I studied class 12th in our இந்த ஸ்கூலில் வந்து அவனுக்கு வந்து டூப்ளிகேட் மார்க் ஷீட் வேணுங்கிறதுனால ஹெட்மாஸ்டருக்கு ஒரு லெட்ரு தொலைச்சிட்டான் போல். அது வந்து லெட்டர் எழுதுகிறோம். சப்ஜெக்ட் எழுதிட்டான், ஐ ஸ்டடியட் கிளாஸ் 12th இன் யுவர் ஸ்கூல் இன் தி அகாடமிக் இயர், எல்லாம் கரெக்டாக எழுதிட்டான். ஐ ஸ்டடியடு அப்படிங்கிறது தப்பு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது கூட கரெக்டாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு தப்பு இருக்குது. என்ன தப்புன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அண்ட் யுவர் ரெஸ்பெக்டட்னு சொல்லிட்டு இங்கே 0 மார்க் போடுறாங்க, இந்த சைடு எழுத சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சின்ன மிஸ்டேக்னால தான் அவங்க 4 மார்க். மித்தபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது பேராகிராஃப், ப்ரோஸ் பேராகிராஃபு, நைஸ் கப் ஆஃப் டீ, அதான் நினைக்கிறேன். லெசனு, ஆத்தரு, தீமு. இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது கேரக்டர் தெரியும்னா கேரக்டரை ஃபஸ்ட் எழுதுங்க. ஜெனர் எழுதுங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா எழுதுங்க, இல்லைனா விட்டுருங்க. இது 3 மட்டும் எழுதுங்க. கேட்வே, இப்போ அவன் வந்து இன்ட்ரோடக்ஷன் இந்த மாதிரி எழுதியிருக்கான். நைஸ் கப் ஆஃப் டீ பேராகிராஃபாகவும் எழுதலாம். ஸோ இப்போ இந்த ரூல் வைஸ் எழுதியிருக்காங்கல்ல, அவன் இந்த மாதிரி எழுதலாம். நீங்கள் வந்து பேராகிராஃப் வைஸாகவும் எழுதலாம். இது இருந்தும் அவனுக்கு எவ்வளோ மார்க் கிடச்சிருக்குன்னா 4 மார்க். எல்லாமே டிக் போட்டிருக்காங்க, எந்த தப்புமே இல்லை. இருந்தாலும் அவனுக்கு ஏன் சார் 4 மார்க் அப்படின்னா, நான் இப்பவும் சொல்கிறேன், ஒரு பேராகிராஃபாக எழுதணும். அவன் தான் பேராகிராஃப்னு கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம எதுக்கு சினாபிசிஸ் போட்டு எழுதணும்? சினாபிசிஸ் போட்டு எழுதினாலும் மார்க் கொடுக்கணும், இதாக கொடுத்துருக்காங்கல்ல. ஆனால் பேராகிராஃபாக எழுதுனா தான் 5 மார்க் கிடைக்கும். பேராகிராஃப் எப்படி எழுதுவேன்? இங்கே 3 லைன் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இன்ட்ரோடக்ஷன் பேர்லாம் கொடுக்கக்கூடாது. 3 லைன் எழுதிட்டு இதுக்கு கீழே வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணு. திரும்ப ஒரு மேஜர் பேராகிராஃப், அது ஒரு 15-20 வரி எழுதிட்டு லாஸ்ட்டில் மாரல் எழுதி இந்த மாதிரி டிசைன் கொடு. சத்தியமாக சொல்கிறேன் 5 மார்க் கிடைக்கும். கண்டென்ட் நல்லா இருந்தால், ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தால். ஸோ இது எல்லாத்துக்கும் டவுட்டு தானே, அதான் பேராகிராஃபே எழுதுங்க என்ன கேட்டான். அடுத்து அவுட்லுக்கு 43B மிட் நைட் விசிட்டர். ஸோ இதுவுமே அவன் அப்படி எழுதியிருக்கிறான். இதுலேயும் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு சினாபிசஸ் அப்படின்னு போடுறப்ப கேட்வேன்னு போட்டான், அவ்வளோதான். இதுவுமே அவன் இப்படி தான் எழுதியிருக்கான். நீங்கள் பேராகிராஃபாக எழுதுங்க, சரிங்களா. அவன் 4 மார்க் தான் கிடச்சிருக்குது. கன்க்ளூஷன் வரைக்கும் எழுதியிருக்கான் பாருங்கள், எந்த தப்புமே போடல. அடுத்தது இது மட்டும் பாருங்கள், போயமோடது எழுதிட்டு கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் அப்படி தான் எழுதியிருக்கான். ஸோ இதுக்குமே அவங்க 4 மார்க் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், எந்த தப்புமே போடல பாருங்கள். ஸோ நீங்கள் பேராகிராஃபாக எழுதிட்டு மாரல் எழுதுங்க, ஓகேவா. ஸ்லைட்லி வந்து மேலே வந்து தீமு, ஆத்தரு, கேரக்டர் எழுதுங்க. கேரக்டரு, லெசன் பேர் அந்த மாதிரி எழுதும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மெயின்லி கேரக்டர்ஸ் எழுதுங்க. அண்ட் லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணியிருக்கான், அதெல்லாம் தேவையே கிடையாது, ஓகேவா. ஸோ அதனால் இங்கிலீஷ் வந்து அவங்க வந்து மார்க் கம்மி பண்ணணுன்னு ஏன் பார்க்குறாங்கன்னா, அது 95 கீழே போகணும், 95க்கு மேலே வந்துடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. மெயினாக சென்டம். அதனால தான் தவிர உங்கள் மார்க் குறைக்கணும்னு அவங்க ஆசையெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் என்ன எழுதுனாலுமே அவங்க மார்க் போடுவாங்க. கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி எழுதுங்க. புவரான ஒரு எஸ்ஏனா கூட அவங்க வந்து 3 மார்க்ஸ் அலர்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. லெட்டர் ரைட்டிங்லாம் ஃபார்மேட்டுக்கே 2 மார்க் எடுக்கும். ஸோ அதனால் தைரியமாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக உங்களோட ப்ரெசன்டேஷன் அண்ட் ஆல்சோ நல்ல கண்டென்ட் கண்டிப்பாக இங்கிலீஷில் ஒரு 95, 100 above 100 எடுக்க வைக்கும். ஸோ 1 மார்க் மட்டும் எப்படியாவது 20க்கு 18 கீழே போகாமல் பார்த்துக்குங்க. 20 வாங்கினா சந்தோஷம். கிராமர் பார்ட்டு வந்து ஈஸி தான். அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது காலையிலன்னு சொல்கிற ஒரு சின்ன ட்ரிக்கு. கடைசி நேரத்தில் கிராமர் புரியாதுல்ல, அதுக்காக ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்கில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். தட்ஸ் இட். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.